ஹாய் வாஸ் நான் ஆர்பி கன்ஸ்ட்ரக்ஷன் சுரேஷ் பேசுகிறேன். இந்த நரசிங்க சைட்டில் இப்போ கிராவல் ஃபில் பண்ணிவிட்டு கன்சால்டேஷன் முடிச்சுட்டு இப்போ 2-3 நாள் அந்த கிராவலை காய விட்டுட்டு இப்போ எர்த்ராமர் மிஷின் ஓட்டி மேலே வந்து பிவிசி சீட்டு விரித்து ஆர்சிசி காங்கிரீட் போடுறோம். அந்த வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தரையை இறங்க விடாமல் இருக்கும். நான் ஏற்கனவே நிறையா சைட்டில் பண்ணதை போட்டிருப்பேன். அதே மாதிரி தான் இந்த சைட்லேயும் பண்ணுறோம். எல்லா சைட்லேயும் எங்களோட ஒர்க் இந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் வந்து மெயினான வேலைன்னு நான் பில்டிங்கில் சொல்லுவேன். ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டாலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பில்டிங்கில் ஈரத்தன்மையெல்லாம் ஏறாது. கிரவுண்டில் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் நம்மளோட பில்டிங்கை பாதிக்காது. இதுக்காக தான் நான் அந்த மாதிரி பிசிசி காங்கிரீட்டாக போடுறோம். நம்ம ரெயின்ஃபோர்ஸ்மெண்ட்டோட வெறும் பிசிசி மட்டும் போடாமல் கம்பி கட்டி தான் நம்ம காங்கிரீட் போடுறோம். இது வந்து பில்டிங்கோட தரையே பாதுகாக்கும், தரை இறங்காமல் இருக்கும், ஈரத்தன்மை மேலே ஏறாமல் இருக்கும். சப்போஸ் நம்ம நேச்சுரல் ஸ்டோன்ஸ் போட்டால் கூட வீட்டுக்குள்ளே சில்லுன்னு இருக்காது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் ஸ்டோன் போட்டால் கால் வலிக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வருதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நம்ம ஆர்சிசியாக போடும்போது அந்த பிரச்சனையும் நம்ம தவிர்க்கலாம். தேங்க்யூ.